ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் இந்தியன் 2 படத்தில் நடித்ததை பற்றியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஓப்பன் அப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போது வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் மேரேஜ்க்கு அப்புறமா இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியன் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே காஜல் அகர்வாலுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்தியன் 2 படத்துலையுமே சில பிரச்சனைகள்னால 2 வருஷங்கள் தள்ளி வச்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து காஜல் அகர்வாலுக்கு குழந்தையே பிறந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க எங்கே நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பலருமே காஜல் அகர்வாலை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் குழந்தை பிறந்தாலும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்தியன் 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்தியன் 2 படம் ஜூன் 12 வெளியாகும் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில சாங்கெல்லாம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஜூலை 12 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் படத்தோட ப்ரமோஷன் ஒர்க் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ காஜல் அகர்வால் படத்தோட ப்ரமோஷனுக்கு போன இடத்துல அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ காஜல் அகர்வால் இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்காக நாங்கள் ஃபாரின் போயிருந்தோம். அப்போது ஜேடர் நாட்டில் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சுற்றியும் சுடுகாடாக தான் இருந்துச்சு. எனக்கு பாத்ரூம் ரொம்ப அவசரமாக வந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரத்தில் பாத்ரூம் இருக்கனால என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அங்கே இருக்க ஒரு கல்லறை பக்கத்தில் நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அந்த விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில். இதில் மறக்க முடியாத விஷயம்னா நான் இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி காஜல் அவர்கள் ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி காஜல் அவர்கள்ட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அதில் காஜல் அவர்கள் நான் டேரெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நடந்த உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அவங்க சொல்லியிருக்காங்க. காஜல் சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. காஜலுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஹீரோயினிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஹீரோயினிஸ் நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல பலருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க.